A very happy morning to all students. So in the previous class itself, so we can finish the journal entry exercise sum. So we can do the illustrative problems at your home. Now shall we pass on to the next unit for ledger accounts. So in the ledger வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம நேராக பார்த்து நடத்தினாலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஸோ அதனால நான் சொல்ற விஷயங்களை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ லெட்ஜர் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல வந்து பேரேடு அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஏற்கனவே போட்ட ஜேர்னல் என்ட்ரியை we can converted into the journal by postings. So அதுதான் வந்து ledger அப்படின்னு சொல்றோம், பேரேடுன்னு சொல்றோம். So இதுல வந்து introduction. So ledger account is a summary statement of all the transactions relating to a person, assets, liability, expenses or income which has taken place during a given period of time and it shows their net effect. So பேரேட்டு கணக்கு அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் a summary statement of all the transaction. So என்னென்ன நடவடிக்கைகள் எல்லாம் இருக்கின்றதோ அவற்றை எல்லாற்றையும் தொகுத்து சொல்லக்கூடியதுதான் வந்து பேரேடு அப்படின்னு சொல்றோம். ஸோ எந்த கணக்குகள் எல்லாம் தொகுத்து சொல்ல போகுது அப்படின்னா relating to a person. So personal accountல வரக்கூடிய ஆல்சார் கணக்கு சம்பந்தமானது. Then assets, liabilities, இருக்கக்கூடிய சொத்துக்கள், பொறுப்புகள், and expenses or income, செலவினங்கள், வருமானங்கள், இவற்றை எல்லாம் தொகுத்து சொல்லக்கூடிய ஒரு கணக்கு தான் பேரேட்டு கணக்கு அப்படின்னு சொல்றோம். So from the transaction recorded in the journal, the ledger account is prepared. ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி பண்றோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து என்ன பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னா இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு த ஜேர்னலா கன்வெர்ட் பண்ணியிருப்போம், குறிப்பேடா மாத்திருப்போம். அந்த குறிப்பேட்டு பதிவை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இட் கேன் பி கன்வெர்டட் இன்டு த லெட்ஜர் அக்கௌண்ட். ஸோ பேரேட்டு கணக்கா நாம தயாரிக்க போறோம். ஸோ லெட்ஜர் இஸ் நோன் அஸ் த பிரின்சிபல் புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். இது அண்டர்லைன் பண்ணிக்கோ உன்னுடைய புக் இருந்ததுன்னு அப்படின்னா. So one word la கேட்பாங்க. So ledger is known as the principal book of account. அடிப்படை புத்தகமாக இது சொல்லப்படுகின்றது. கணக்கினுடைய அடிப்படை முதன்மை புத்தகமாக சொல்லப்படுகின்றது. It is a book which contains all sets of accounts, namely personal, real and nominal account. So இது வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா எல்லா கணக்கும் இதில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்சார் கணக்கு, சொத்து கணக்கு, பெயரளவு கணக்கு. சோ இது மூணுமே வந்து இதில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அக்கவுண்ட் வைஸ் பேலன்ஸ் கேன் பி டிட்டர்மைன்ட் ஃப்ரம் த லெட்ஜர். சோ ஒவ்வொரு அக்கவுண்ட்டையும் நம்ம க்ளோஸ் பண்றப்ப சோ நம்மளுக்கு ஒவ்வொரு கணக்கிலும் என்ன நடந்திருக்கு அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கு இது பயன்படுகிறது. So the ledger accounts are prepared based on journal entry past. So அப்ப லெட்ஜர் அக்கவுண்ட் எதை பேஸ் பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா இருக்கக்கூடிய குறிப்பீட்டு பதிவினுடைய அடிப்படையில தான் நம்ம இதை தயாரிக்க போறோம். So the balance in the ledger account shows the net effect of transaction during a particular period in various accounts. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் so the ledger accountனுடைய net effect of transaction எவ்வளவு நடைபெற்றிருக்கு, எவ்வளவு பேலன்சஸ் இருக்கு, இருப்பு இருக்கு அப்படின்றதை அறிந்து கொள்வதற்காக தயாரிக்கக்கூடியதுதான் இந்த பேரேடு. The personal accounts give the net amount due to creditors. ஸோ அப்போ பர்சனல் அக்கௌண்ட் இந்த ஆல்சார் கணக்கு மூலமாக நம்ம என்ன தெரிந்துக்க முடியும் அப்படின்னா தி நெட் அமௌண்ட் டியூ டு கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்னா யாரு? நாம பிறருக்கு தர வேண்டிய கடன்கள். நம்ம பொருட்கள் யார்கிட்டலாம் நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கிறோமோ
நாம யாருக்கெல்லாம் பணம் தர வேண்டியவங்களோ அவங்களுக்கு நாம எவ்வளவு தரணும், டியூ எவ்வளவு அமௌண்ட் டியூ இருக்கு அப்படின்றதை தெரிந்து கொள்வதற்கு இந்த பேரேட்டு கணக்கு பயன்படுகின்றது. அதே சமயத்துல the net amount due from debtors, debtorsனா யாரு, நம்மளுக்கு பணம் தர வேண்டியவங்க. சோ யாருக்கெல்லாம் நாம் பொருள் கடனுக்கு விற்பனை செய்திருக்கின்றோமோ, நமக்கு யாரெல்லாம் பணம் தர வேண்டியவர்களோ அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டெப்டார்ஸ் அப்படின்னு சொல்றோம். சோ நமக்கு தர வேண்டிய பணம், நமக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவு இருக்கு அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கு இந்த பேரேட்டு கணக்கு பயன்படுகிறது. இது பர்சனல் அக்கௌண்ட்ல. சோ ரியல் அக்கௌண்ட் சொத்து கணக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா shows the value of assets and சோ இருக்கக்கூடிய சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கும், அண்ட் நாமினல் அக்கவுண்ட்ஸ் பெயரளவு கணக்குல shows the income and expenses வருமானங்களும் செலவினங்களும் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்றதை அறிந்து கொள்வதற்கும் இந்த பேரேட்டு கணக்கு முக்கிய பங்கு வகிக்கின்றது. The financial statement can be prepared from the ledger accounts. So the financial statement சொல்றோம். So இந்த நிதிநிலை அறிக்கைன்னு சொல்றோம், நிதிநிலை அறிக்கை. So இந்த நிதிநிலை அறிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, so based on the ledger balance பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா we have to prepare the trial balance. அது வந்து அடுத்த சாப்டர்ல இருக்கு. சோ இருப்பாய்வு அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த ட்ரையல் பேலன்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா we have to calculate the trading account, profit and loss account and balance sheet. So this can be called it as a financial statement. So அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். சோ எதை பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா இந்த லெட்ஜர் பேலன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி பேஸ் பண்ணி நம்ம அதை தயாரிக்க போறோம். So இது வந்து சொல்லிருக்காங்க. The next one is ledger may be maintained in the business. Ledger may be maintained in the business. Ledger may be maintained in the business enterprises in the form of bound register or in the form of loose sheets with spiral binding. So ledger எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நோட்டை வந்து என்ன பவுண்டட் நோட், ஸோ ஒரு பல பக்கங்கள் இருக்கக்கூடிய பைண்ட் பண்ணக்கூடிய நோட்டை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, சிங்கிள் சீட்ஸ்ல லூஸ் சீட்ஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லெஜர் பேஸ் பண்ணி லெஜர் போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து பைண்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். நார்மலி ஒன் பேஜ் ஆர் ஒன் ஷீட் மே பி ப்ரொவைடட் ஃபார் ஒன் அக்கவுண்ட். ஸோ ஒரு அக்கவுண்ட்டுக்கு, உதாரணத்துக்கு அக்கவுண்ட்னா என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா சேலரி அக்கவுண்ட், ராமு அக்கவுண்ட், சோமு அக்கவுண்ட், நம்ம ஜேர்னல்ல என்னென்னலாம் அக்கவுண்ட் போடுறோமோ அந்த அக்கவுண்ட்டுக்கு ஒரு அக்கவுண்ட்டுக்கு ஒரு பேஜ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. அண்ட் இண்டெக்ஸ் இஸ் ப்ரொவைடட். ஸோ முன்னாடி ஒரு இண்டெக்ஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். அந்த இண்டெக்ஸ்ல பிகினிங் ஆஃப் த லெட்ஜர் கிவிங் த டீடைல்ஸ் ஆஃப் த அக்கவுண்ட் கண்டைன்ட் இன் இட் சச் a specific code for each account. ஒவ்வொரு அக்கவுண்ட்டும் எந்த பேஜ்ல நாம மெயின்டைன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு இண்டெக்ஸ் போட்டு ஸோ அந்த பேஜ் நம்பரை நாம நோட் பண்ணி வச்சிடணும், பேஜ் நம்பர் எக்ஸெட்ரா. Where computerized accounting is followed, once the transactions are recorded in the journal, ledger accounts are automatically prepared. So இந்த ledger accounts வந்து எல்லாமே வந்து நம்ம மேனுவலா பண்றதான். ஸோ டிரான்சாக்சனை வந்து ஜேர்னலா போட்டு ஜேர்னல்ல வந்து லெட்ஜரா போஸ்ட் பண்றது நம்ம மேனுவலா பண்றப்பதான் பண்ண முடியும். இப்ப இதே இது நம்ம டேலி யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம ஜேர்னல் மட்டும் நம்ம பாஸ் பண்ணா போதும். ஸோ அதுவே லெட்ஜர் போஸ்டிங் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவே ட்ரேடிங் அக்கவுண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், பேலன்ஸ் ஷீட் எல்லா டீட்டெயிலுமே அந்த சிஸ்டமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எடுத்துரும். அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. When computerized accounting is followed, once the transactions are recorded in the journal, ledger accounts are automatically prepared அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The next one is utilities of ledger. So இந்த பேரேட்டு கணக்கினுடைய பயன்பாடு எவ்வாறு இருக்கின்றது? Following are the utilities of a ledger. The first one is quick information about a particular account. இப்ப உதாரணத்துக்கு சோ நம்ம ராமு அக்கவுண்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்றோம். சோ ராமு நம்மளுக்கு எவ்வளவு பணம் தர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்கின்ற சமயத்துல நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்சனையா எடுத்து நம்ம பார்க்க முடியாது. உதாரணத்துக்கு ராமுக்கு நம்ம கிரெடிட் சேல்ஸ் பண்ணிருக்கிறோம்.
அவர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்கிறாரு, இன்னும் பாதி அமௌண்ட் தரல, அப்புறம் திரும்ப ஒரு பில்லா கொடுக்குறாரு. ஸோ அப்புறம் திரும்ப அந்த பில்லை போய் நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி பணம் வாங்குறோம் பேங்க்ல. ஸோ இந்த மாதிரி ராமு சம்பந்தமான நடவடிக்கைகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கின்ற இடம் எதுவாக இருக்கின்றது அப்படின்னா அந்த பேரேடாக தான் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு வேண்டிய தகவல்களை உடனடியாக பெறுவதற்கு இந்த பேரேட்டு கணக்கானது பயன்படுகின்றது. குயிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் அக்கவுண்ட். Ledger account helps to get all information about a particular account like sales, purchase, machinery, etc. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாசத்துல சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்சனா பார்ப்பதை காட்டிலும் ஸோ இந்த லெட்ஜரை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாசத்துல சேல்ஸ் எவ்வளவு நடந்திருக்குன்னு உடனடியாக நம்மளுக்கு தகவல்கள் பெற முடியும் அப்படின்றதான் இதுல வலியுறுத்தி இருக்கிறாங்க. At a glance, for example, where there are several transactions with the debtor. இப்ப நம்ம பொருள் கடனுக்கு விற்கிறோம் அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்ம பொருள் கடனுக்கு விற்போமா அப்படின்னா இல்ல. சோ வியாபார நிறுவனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து ரொக்க நடவடிக்கைகள் ஈடுபடுவதை காட்டிலும் கடன் நடவடிக்கை தான் நிறைய வியாபாரங்கள் செயல்பட்டு. அப்படி இருக்கிற சமயத்துல அந்த டெப்டார் நம்மளுக்கு பணம் தர வேண்டியவர்கள் யார் யாரு அப்படின்னு உடனடியாக என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பேரேட்டு கணக்கின் மூலம் நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அதே சமயத்துல the net amount due from the debtor can be known from the ledger account. அதான் சொல்லியிருக்காங்க. Then second point, control over business transactions. ஸோ தேவையில்லாத சில நடவடிக்கைகள் எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா ஸோ வியாபாரத்தில் நட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஸோ அப்போ அந்த அன்வான்ட் டிரான்சாக்ஷன் ஏதாவது இருக்கின்ற சமயத்தில் அதை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பேரேட்டு கணக்கானது தேவைப்படுகிறது. From the balance, ledger balance extracted, a thorough analysis of account balance can be made, which helps to have control over the business transaction. So, அப்ப வியாபார நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பேரேட்டு கணக்கானது தேவைப்படுகிறது. Then third point, trial balance can be prepared. Trial balance can be prepared. Trial balance can be prepared. So ஏற்கனவே நம்ம சொன்னோம் ஜேர்னல் என்ன பண்றோம் அப்படின்னா it can be converted into ledger. So based on the ledger balances we have to prepare the trial balances. So அப்ப trial balance can be prepared. With the balances of ledger accounts, trial balance can be prepared to check the arithmetical accuracy of entries made in the journal and ledger. So அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவதன் மூலமாக நாம என்ன செய்யலாம் அப்படின்னா சோ இது வரைக்கும் நம்ம பண்ணிருக்கக்கூடிய அந்த லெட்ஜர் பேலன்சஸ் வந்து கரெக்டாக இருக்கா, சோ ஜேர்னல் கரெக்டா போட்டிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காண்டி in order to check the arithmetical accuracy காண்டி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோ ஜேர்னல்ல இருந்து லெட்ஜர்ல இருந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். சோ அது பண்ண முடியும். Then helps to prepare the financial statement. So from the ledger balances extracted, financial statement can be prepared for ascertaining the net profit or loss of the financial position. So based on the trial balance பொறுத்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா நிதி நிலை அறிக்கையானது தயார் செய்ய முடியும். ஸோ அந்த நிதி நிலை அறிக்கையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் அல்லது நிகர நட்டத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு இது துணை புரிகின்றது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பேரீட்டு கணக்கினுடைய பயன்பாடாக யூட்டிலிட்டியாக சொல்லப்படுகின்றது. The next one is format of ledger account. So ledger accountனுடைய format படிவம் எப்படி இருக்கு அப்படின்னா the format of ledger account. The ledger account is prepared in T format. T shape ல இருக்கும். It is divided into two parts. Left side in debit side. உன்னோட நோட்ல left hand side ஃபுல்லா debit sideக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி உன்னோட நோட்ல ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கிரெடிட் சைடு அப்படின்னு சொல்லுவோம். உன்னோட நோட் வந்து ரெண்டு பார்ட்டா இருக்கும். ஸோ
ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டெபிட் சைடு, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறது எல்லாமே டெபிட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து கிரெடிட் சைடு. ஈச் சைடு கண்டைன் 4 காலம்ஸ், ஒவ்வொரு சைடும் 4 காலம் இருக்கு. The name or title of the account is placed on the top middle and the details are entered in the ledger. The format of ledger account is given below. So for the name of the ledger account அப்படினா, so அப்ப cash account அப்படினா இங்க cash account ன்னு போடணும். So ராமு account அப்படினா ராமு account ன்னு போடணும். சுந்தர் account அப்படினா சுந்தர் account, bank account அப்படினா bank account, salary அப்படினா salary account. So இந்த என்ன கணக்கோ அதனுடைய பெயர் இங்க போடணும். So டெபிட் சைடுல வந்து பாத்தீங்க அப்படினா டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜேர்னல் போலியோ நம்பர். ஸோ நம்ம ஜேர்னல் போடுறப்ப பார்த்தாங்க அப்படின்னா டேட்டு, பர்டிகுலர்ஸ், அங்க எல்எஃப் போடும், லெட்ஜர் போலியோ. ஸோ இங்க லெட்ஜர்ல வந்து ஜேர்னல் போலியோ. ஏற்கனவே லெட்ஜர் போலியோ நம்ம பேசியிருக்கோம். ஸோ அந்த லெட்ஜர் போலியோல என்ன என்ட்ரி பண்ணுவோம் அப்படின்னா, எந்த பேஜ்ல இந்த ஜேர்னலை வந்து நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்றோமோ அதனுடைய பக்கத்தை அங்க என்ட்ரி பண்ணணும்னு சொல்றோம். அதே மாதிரி இங்க ஜேஎஃப்ல என்ன என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, எந்த பேஜினுடைய ஜேர்னல், எந்த பேஜினுடைய ஜேர்னலை இங்க லெட்ஜர் போஸ்ட் பண்றோமோ அதனுடைய பக்கத்தை நாம இங்க என்ட்ரி பண்ணணும். அங்க வந்து லெட்ஜர் பேஜ் நம்பரை என்ட்ரி பண்ணணும், இங்க வந்து ஜேர்னலுடைய பேஜ் நம்பர் நாம என்ட்ரி பண்ணணும். ஸோ இப்ப நம்மளுக்கு இந்த காலம் வந்து பயன்படாது. ஸோ நம்ம ஜாபுக்கு போறப்ப அதனுடைய பயன்பாடு இருக்கும், ஆடிட்டிங் பண்றப்ப அது தேவைப்படும். ஸோ நம்ம ஒரு ஜாபுக்கு போறப்ப அதனுடைய பயன்பாடானது இருக்கும். தென் அமௌண்ட். ஸோ இதோட வந்து டெபிட் காலம் முடிஞ்சிருது, டெபிட் சைடு. ஸோ டெபிட் சைடு 4 காலம் சொல்லியிருக்காங்க, கிரெடிட் சைடு 4 காலம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். இதோட டெபிட் சைடு முடிஞ்சிருது. ஸோ டெபிட் சைடு நம்ம எதை சொல்றோம், உன்னோட நோட்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைட டெபிட் சைடுன்னு சொல்றோம். இதோட முடிஞ்சிருது. ஸோ கிரெடிட் சைடு பாத்தீங்கன்னா அதே மாதிரி 4 காலம், டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். இது வந்து கிரெடிட் சைடு உன்னோட நோட்ல. ஸோ கிரெடிட் சைடு அப்படின்றது உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடு. உன்னுடைய ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடியது வந்து இந்த 4 காலம். இது வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா கிரெடிட் சைடு சொல்றோம். உன்னுடைய நோட்ல 2 பேஜஸ் இருக்கும், புக் எடுத்தனால 2 பேஜஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் கிரெடிட் சைடு, இது எல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரெடிட் சைடு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டெபிட் சைடுன்னு சொல்லுவோம், இது டெபிட் சைடுன்னு சொல்லுவோம் லெட்ஜர் போஸ்டிங்க பொறுத்தளவுல. ஸோ 4 காலம், டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட் வந்து டெபிட் சைடு. தென் கிரெடிட் சைடுல அதே மாதிரி 4 காலம், டேட்டு, பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். தென் following are the details contained in various column in the ledger. So the date of the transaction is recorded in this column. Dateல என்ன பண்ணுவோம், என்னைக்கு டேட்டுக்கு அந்த டிரான்சாக்ஷன் இருக்கோ அந்த டிரான்சாக்ஷன் உடைய டேட்டை நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அது சம் போடுறப்ப பார்த்துக்கலாம். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோ. தென் பர்டிகுலர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா the amount debited or credited is recorded in this column. ஸோ எந்த அக்கௌண்ட்டை நம்ம டெபிட் பண்றோமோ அல்லது எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோமோ அதனுடைய டீடைல்ஸ் அங்க இருக்கணும். On the debit side, இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. On the debit sideல the entries are made starting with 2. நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ டெபிட் சைட்ல நம்ம பர்டிகுலர்ஸ் காலம்ல எழுதுறப்ப என்னவா எழுதணும் அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் எழுதுறப்ப 2 அப்படின்ற இந்த சிம்பிள் போட்டுட்டு அதுக்கப்புறம் எழுதணும். உதாரணத்துக்கு ராமு அக்கௌண்ட் அப்படின்னா 2 ராமு அக்கௌண்ட். இந்த 2 கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் போடக்கூடாது. 2 கேபிட்டல் லெட்டர் போட்டு ராமு அக்கௌண்ட், இதுக்கப்புறம் ராமு அக்கௌண்ட் எழுதணும். இப்போ சேலரி அக்கௌண்ட் அப்படின்னா 2 சேலரி அக்கௌண்ட், 2 கேஷ் அக்கௌண்ட். ஓகேயா? தென் 2 பில்டிங் அக்கௌண்ட், 2 மெஷினரி அக்கௌண்ட். ஓகேயா? 2 பர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ இந்த 2ன்ற வேர்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் அக்கௌண்ட் எழுதணும். எங்க? டெபிட் சைட்ல, டெபிட் சைட்ல, ஆன் தி டெபிட் சைடு. ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாவே என்ன வரணும் அப்படின்னா டெபிட் சைடு ஃபுல்லா 2ன்ற வேர்டு வரணும், 2ன்ற prefix வரணும், 2ன்ற prefix வரணும். Then and on the credit side வந்து பாத்தீங்கன்னா entries are made starting with by, B capital letter. So அப்ப இந்த பக்கம் வர்றது எல்லாமே என்ன பண்ணணும், by. credit side எல்லாமே வந்து by ன்ற prefix நாம யூஸ் பண்ணணும். by cash,
by discount, by salary, by Ramu. So இந்த மாதிரி எல்லாமே என்ன வரணும் அப்படின்னா பைன்ற வேர்டு வரணும். ஸோ டெபிட் சைட்ல என்ன டேர்ம் யூஸ் பண்ணணும், டூன்ற ப்ரெஃபிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஸோ கிரெடிட் சைட்ல பை அப்படின்ற வேர்டை வந்து நாம யூஸ் பண்ணணும். தென் ஜேர்னல் போலியோ. ஸோ இன் திஸ் காலம் the page number of the journal of the subsidiary books from which the entry has passed to the ledger is noted. So இது சும்மா தெரிஞ்சுக்கோ, நம்மளுடைய இதுல நம்ம யூஸ் பண்ண போறதில்ல. Then the amount of transaction is recorded in this column. So அந்த டிரான்சாக்ஷன்ல டெபிட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ, கிரெடிட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை நாம ஃபில் அப் பண்ணக்கூடிய இடம். Then distinction between journal and ledger. So journal குறிப்பேட்டு பதிவுக்கும் பேரேட்டு பதிவுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? So following are the differences between the journal and ledger. So first base is recording as and when the transaction take place or made in the journal. So எப்பெல்லாம் அந்த நடவடிக்கை எழப்படுகின்றதோ உடனடியாக பதியக்கூடிய முதல் பதிவேடு தான் வந்து குறிப்பேட்டு பதிவுன்னு சொல்றோம். So in ledger entries may be posted either on the same day or at the end of the specified period, such as weekly or fortnightly, especially when subsidiary books are maintained. So journal வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னைக்கு தேதி நடைபெறுகிறதோ அதை நாம அன்னன்னைக்கு தேதி வைத்தா உடனடியாக நம்ம பதிவு செய்யணும். whereas in case of period லெட்ஜரை பொறுத்தளவுல உடனடியாக நம்ம லெட்ஜர் போஸ்ட் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது நம்ம எப்ப ஃப்ரீயா இருக்கணுமோ அந்த டைம்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவையோ, ஃபோர்ட்நைட்லினா 15 நாளைக்கு ஒரு தடவை, இல்ல வீக்லினா வாரம். ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம லெட்ஜர் போஸ்டிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். Then stages of recording. Recording is the journal of the first stage. முதலாக பதியக்கூடிய பதிவேடு எது அப்படின்னா குறிப்பேடு தான். Recording in the journal is the second stage. So அப்ப குறிப்பேட்டு பதிவை தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா பேரேடா மாத்துறோம். அதனால இது second stage, which is done on the basis of entries made in the journal. இது second point. Then third point, order of recording. Entries are made in the chronological order. Chronological order means date wise. So என்னன்னைக்கு தேதிக்கு நடவடிக்கை நடந்திருக்கின்றதோ அதன் அடிப்படையில் நாம பதியணும். In the order of occurrence. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா entries are made on account wise. So account wise நாம இங்க என்ட்ரி பண்ணணும். இங்க வந்து date wise நாம என்ட்ரி பண்றோம். அக்கௌண்ட் வைஸ் அப்படின்னா என்னன்னா கேஷ் அக்கௌண்ட்னா கேஷ் அக்கௌண்ட்டை ஃபுல்லா நம்ம என்ட்ரி பண்ணணும் ஒரே இடத்துல. பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் ஃபுல்லா ஒரே அக்கௌண்ட் என்ட்ரி பண்ணணும், ஒரே இடத்துல ஒரே பேஜ்ல என்ட்ரி பண்ணணும். அதுதான் சொல்றாங்க அக்கௌண்ட் வைஸ். தென் ப்ராசஸ். தி ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இன் ஜேர்னல் இஸ் கால்ட் ஜேர்னலைசிங். இது ஏற்கனவே நம்ம ஜேர்னல்ல பார்த்திருக்கோம். தென் த ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் இன் த லெட்ஜர் இஸ் கால்ட் போஸ்டிங் சொல்றோம். லெட்ஜரை வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா போஸ்டிங்ஸ் சொல்றோம். தென் ஃபெசிலிட்டேட் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ். So amount from the journal does not serve on the basis for preparing the trial balance. So journal வச்சு நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா trial balance prepare பண்ண முடியாது. Ledger balance serve on the basis of preparing the trial balance. Ledger balance வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா trial balance prepare பண்ண முடியும். Then basis of entries. Entries in the journal are made on the basis of source document. So அடிப்படை டாக்குமெண்ட் சொல்றோம். என்ன அப்படின்னா இப்ப நம்ம பொருள் இப்ப நம்ம செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன எவிடன்ஸ், இன்வாய்ஸ், ஸோ கேஷ் ரெசிப்ட். ஸோ அதன் அடிப்படையில வந்து பதியக்கூடிய பதிவேடு தான் வந்து குறிப்பேட்டு பதிவுன்னு சொல்றாங்க. என்ட்ரிஸ் இன் த ஜேர்னல் ஆர் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சோர்ஸ் டாக்குமெண்ட். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டிங் இஸ் டன் இன் லெட்ஜர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ். போஸ்டிங்ஸ் எதை பண்றோம், ஜேர்னல் என்ட்ரியை பேஸ் பண்ணி தான் நம்ம லெட்ஜர் போஸ்டிங்கே பண்றோம். தென் நெட் பொசிஷன். So net position of an account cannot be ascertained from journal. So அந்த இறுதி நிலையை வந்து நாம் குறிப்பேட்டின் மூலம் அறிந்து கொள்ள முடியாது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா net position of an account, ஒரு அக்கவுண்ட்ல என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றத நம்மளால இந்த போஸ்டிங் வச்சு நாம அறிந்து கொள்ள முடியும். Can be ascertained from the ledger accounts. So these are the differences between, distinction between journal and ledger. Then procedure for posting. Procedure for posting. The process of transferring the debit item and credit item from the journal to the ledger account is called posting. இது வந்து ஒன் வேர்ட்ல வருவாங்க வரும். The procedure of posting from journal to ledger is as follows. So first locate the ledger account that is debited in the journal entry. So எதை டெபிட் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். Open the respective account in the ledger if already not open.
உதாரணத்துக்கு கேஷ் அக்கவுண்ட் இருக்கு, கேஷ் அக்கவுண்ட் டெட்டா டு கேபிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோ. கேஷ் அக்கவுண்ட் டெட்டா டு கேபிட்டல் அப்படின்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஜேர்னல் என்ட்ரி ஓபன் பண்ணணும். ஒன்னு வந்து கேஷ் அக்கவுண்ட், ஒன்னு வந்து கேஷ் அக்கவுண்ட், இன்னொன்னு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கேபிட்டல் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். சோ ஏற்கனவே நம்ம ஓபன் பண்ணி இன்னொரு டிரான்சாக்ஷன் ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ்னு வருதுன்னு வச்சுக்கோ. ரெண்ட் அக்கவுண்ட் டெட்டா டு கேஷ். அப்ப ஏற்கனவே நம்ம என்ன பண்ணிட்டோம், கேஷ் அக்கவுண்ட் ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டோம். சோ அதனால திரும்ப ஓபன் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்ட் அக்கவுண்ட் மட்டும் ஓபன் பண்ணணும். ரெண்ட் அக்கவுண்ட் மட்டும் ஓபன் பண்ணணும். சோ அதுதான் இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. ரைட் த நேம் ஆஃப் த அக்கவுண்ட், ரைட் த நேம் ஆஃப் த அக்கவுண்ட் இன் த டாப் மிடில். If already open, locate the account from the ledger index. Now entries can be made on the debit side of the account. So இது கொஞ்சம் புரியுது கஷ்டமா இருக்கும். So நம்ம சம் போறப்ப அது என்னன்றத டீடைலா பார்த்துக்கலாம். Then record the date of the transaction in the date column on the debit side. Then record the name of the account credited in the journal with the prefix to. So debit side வரப்ப என்ன word யூஸ் பண்ணணும், toன்ற word யூஸ் பண்ணணும். Then record the amount on the debit in the amount column. Then அதே மாதிரி தான் credit side இருக்கு. Locate the ledger account is credited in the journal entry. Open the respective account in the ledger if already is not open. Write the name of the account on the top middle. If already open, locate the amount from the ledger index. Now entries to be made on the credit side of the account. Record the date of the transaction in the date column. Record the name of the account debited in the journal entry in the particular column with the prefix by, and write the amount in the amount column. So இது சும்மா மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கோ. நம்ம சம்முக்குள்ள போறப்ப டீடைலா பார்த்துக்கலாம். So we can conclude with that. So இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். So அடுத்து காமர்ஸ் கிளாஸ் வந்து 10:15க்கு, காமர்ஸ் கிளாஸ் வந்து 10:15க்கு ஸ்டார்ட் ஆயிருது. ஸோ அந்த இன்னொரு மெயில், இன்னொரு ஐடி இருக்கும், இன்னொரு ஐடி காமர்ஸ் வந்து இன்னொரு ஐடி இருக்கும், அதுல வந்துடும். ஓகேயா? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இப்ப கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.